நம்ம எல்லாத்தோட லைஃப்லேயும் ஒரு கனவு இருக்குங்க, ஒரு ஆசை இருக்குங்க. அந்த ட்ரீம்ஸை நிறைவேற்றிக்கிறதுக்காக நம்ம நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். அது கிடைக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் கிடைக்காதுங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சக்ஸஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப டவுனாக இருப்போம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். என்னடா நம்ம லைஃபு இப்படியே இருந்துருமா, இப்படியே இருக்க போதும் அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்மளை ஹாப்பி பண்ணுற விஷயம் அப்படின்னு சொல்லலாம், நம்மளை காமாக வச்சுருக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம், நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதை வெளிநாடுகள்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் தெரப்பியாகவும் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது நம்ம பிரெயினுக்கு கொடுக்குற ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே பொதுவான மொழி அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தானே யோசிக்கிறீங்க? யோசித்தாங்க. ஆமாங்க, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா மாதிரியான சுச்சுவேஷன்லையும் மியூசிக் கேட்டு நம்மளே ஹாப்பி பண்ணிக்குவோம். அந்த மாதிரி நான் டவுனாக இருக்கும்போது என்னென்னா, நம்ம பிடிச்ச விஷயத்துலேயே சக்ஸஸ் ஆக முடியல, பிடிக்காத விஷயத்த செய்யவும் முடியல, இப்படி இருக்கும்போது நம்மளாம் வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிக்கும் போது என்ன பூஸ்டப் பண்ணுற சாங்ஸ் நிறையா இருக்குங்க. அதில் ஒரு பர்டிகுலர் சாங்ஸோட லிரிக்ஸ் என்னை ரொம்பவே திங்க் பண்ண வைக்கும், என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுங்க. அந்த சாங் என்னென்னா, தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சுத்தரும், கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை, ரொம்ப பக்கம்தான் நிழல் நிற்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிற்காம முன்னேறு, கண்ணோரோ ஏ கண்ணீரு, நிற்காம முன்னேறு, அன்பால நீ கை சேரு. இதே மாதிரி உங்களை இன்ஸ்பயர் பண்ண சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். அந்த சாங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.